10 சப்ஜெக்ட்ல 9 சப்ஜெக்ட்ல ஒரு மாணவன் 100க்கு 100 வாங்குற மாதிரி தளபதி 9 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கினார் பல்வேறு திட்டங்கள் மூலமா. ஆனா அந்த மதுவிலக்கு திட்டத்தினால மது சாராயத்தை ஒழிக்காதனால கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கண்ணுக்குட்டி என்கின்ற இந்த நபரும் அவருக்கு உடந்தையாக இருந்த நபர்களும் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் பல்வேறு கட்சியினுடைய துணையோடுதான் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற நிதர்சனமான உண்மையை எந்த வகையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசால் மூடி மறைக்க முடியாது. எளிய மக்களுடைய உயிரை பறித்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வதன் மூலமாகவும் அந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் அதற்கு துணை போகின்ற வகையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தினுடைய நடவடிக்கை என்பது கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழகம் கம்மி என்று பீத்திக் கொள்வதற்கு ஒன்றும் இது புரட்சிக்கான சாவல்ல கிடையாது. தமிழக அரசு இன்று வரை எல்லா மாநிலத்தோட இது ஒரு சிறந்த மாநிலமாக, முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தனது துறையை, தனக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய துறையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இங்கே முதல்வருக்கு தான் இருக்கிறது. இதே போல எதிர்கட்சியை சேர்ந்த எடப்பாடி, பாரதிய ஜனதா சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் இங்கே வந்து ஒரு அரசை மட்டும் குற்றச்சாட்டக்கூடிய ஒரு செயலில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு தவறானது. திமுக அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் இருந்தா கூட அதே சூழல் தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு முதலாளித்த அரசு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு துள்ளி கூட இவங்களால உயர்த்த முடியாது. இவங்க வந்து இந்த பல்வேறு அமைப்புகள், பெரியார், அம்பேத்கர், மார்க்சிஸ்ட் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து திராவிட ஆட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருந்து உழைத்தோம். அதற்கேற்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றது. ஏற்கனவே மறைந்த கலைஞர் அவர்கள் பெண்ணுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசி எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. தளபதி அவர்களும் பதவி ஏற்ற உடனே மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பாஸ், இப்படி ஒரு பேராசிரியர் இருக்கேன் 10 சப்ஜெக்ட்ல 9 சப்ஜெக்ட்ல ஒரு மாணவன் 100க்கு 100 வாங்குற மாதிரி தளபதி 9 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கினார் பல்வேறு திட்டங்கள் மூலமா. ஆனா அந்த மதுவிலக்கு திட்டத்தினால மது சாராயத்தை ஒழிக்காதனால 9 சப்ஜெக்ட்ல 900 மார்க் வாங்கியிருந்தா கூட இந்த 100 மார்க்குக்கு -100 மார்க் வாங்குறாரு. அதனால இந்த சப்ஜெக்ட் ஃபெயில் தான் ஆகுது. இவ்வளவு ஆட்சியில முன்னுக்கு போனாலும் இந்த ஒரு பிரச்சனையினால, நாங்களாம் பேராசிரியர் இருக்கும்போது ஒரு பையன் கள்ளுக்கடைக்கில் போனான்னா அவனை கூட்டத்திலே சேர்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு கொடுமையாக இருந்தது. இன்றைக்கி நான் பேராசிரியர் ஒரு பையனை கேட்டால் ஏன் கள்ளுக்கடைக்கு, மாணவர்களிடையே கள்ளுக்கடைக்கு போகாத பையனை சாமியார்னு ஒதுக்கி வைக்காங்க. கேட்டால் சார் கவர்மெண்ட்டே கள்ளுக்கடையை திறந்து வச்சுருக்கு, காவல்துறை எங்கள் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, நாங்கள் ஏன் சார் போகக்கூடாது அப்படிங்காங்க. இந்த விஷ சாராயத்தால், கள்ள சாராயத்தில் சாகிறத காட்டும் நல்ல சாராயத்தில் சாகிறதா ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறையே இது பாதிக்குது. இதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். சாதாரண மக்கள் இந்த கள்ள சாராயத்தை செத்தவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? அவங்களுடைய கனவுகள்லாம், குடும்பத்தோட கனவுகள் என்ன ஆகுது? அதனால் இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்காம இந்த துருங்கார் இந்த விடியல் அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த இளைய தலைமுறை முன்னேற முடியும். நிறைய நான் முதல்வன் திட்டம், படிப்பு திட்டம் எல்லாம் நல்லா கொடுக்குங்க. ஆனால் அந்த ஒரு திட்டத்தினால எல்லாமே கீழே போயிடுது. அதனால் 44,000 கோடி வருது. ஒரு மாணவன் கேட்டான், பேராசிரியர் 2 லட்ச ரூபா எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க, எல்லாம் நாங்கள் குடிக்கிற பணத்தில் வச்சு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். இந்த ஒரு அபத்தமான பதிலே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு குடி பெருகிட்டு போகுது. அரசாங்கமே அதை என்கரேஜ் வளர்த்து விடுறது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு வருமானத்தை பார்க்காம, வருமானத்துக்கு எத்தனையோ வழி இருக்குது. மணல்லாம் ஒரு முறைப்படுத்தினா அது நிறைய வருமானம் வரும். எத்தனையோ வழிகள் இருக்குது. அரசாங்கம் அதை செய்யறதுக்கு பதிலாக இதை மது விலக்குலேருந்து இதில் வருமானம் நிறைய 44,000 கோடி வருதுங்கிறதுக்காக சாதாரண மக்களை பாழாக்கக்கூடாது. உடனடியாக தலையிட்டு மக்கள் அதிகாரம் முன்னிட்டு செய்து ஒவ்வொரு குடிமகனும் தெருவுக்கு வரணும். வந்தால் தான் இது நம்ம சக்சீட் பண்ண முடியும். இது மாபெரும் ஒரு இயக்கமாக இயங்கி இது வெற்றி பெற வெள்ளியங்கிரி மலை சார்பாக முழுதாக ஒத்துழைக்க வேண்டும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசை பாதுகாப்பதற்காகவும் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கங்களும் ஒன்றிணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக உழைத்து அடிப்படையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். சமூக நீதி என்கின்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய உரிமையை நிலைநிறுத்துகின்ற வகையில் அதற்கு
ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது என்பதை நம்பி நாம் தொடர்ந்து வேலை செய்து வருகின்ற நிலையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சாவு என்பது தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது. 50க்கும் மேற்பட்ட எளிய உழைக்கும் மக்கள் கள்ளச்சாராயத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சையில் இருந்து வருகின்றார்கள். இந்த கள்ளச்சாராயத்தை விநியோகம் செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் 20 ஆண்டு காலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அப்பட்டமான உண்மை. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கண்ணுக்குட்டி என்கின்ற இந்த நபரும் அவருக்கு உடந்தையாக இருந்த நபர்களும் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், பல்வேறு கட்சியினுடைய துணையோடுதான் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து விற்பனை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற நிதர்சனமான உண்மையை எந்த வகையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசால் மூடி மறைக்க முடியாது. அப்பட்டமாக எளிய மக்களை கொலை செய்கின்ற, எளிய மக்களுடைய உயிரை பறித்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வதன் மூலமாகவும் அந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காமல் அதற்கு துணை போகின்ற வகையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தினுடைய நடவடிக்கை என்பது மிக மிக மோசமானது. தமிழ்நாடு அரசு மதுவிலக்கு அமலாக்க பிரிவு என்கின்ற ஒரு பிரிவை வைத்திருக்கின்றது காவல்துறை. அது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட எண்ணற்ற காவல்துறையுடைய பிரிவுகள், உளவு பிரிவுகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை இன்றைக்கு நாம் எழுப்ப வேண்டியது இருக்கின்றது. அதாவது மிக சாதாரணமாக எளிய மக்கள் இந்த விஷச்சாராயத்தை அருந்துகின்றார்கள், பலியாக போகிறார்கள் என்பதை முன்னுணர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத அதிகார வர்க்கத்தையும் சரி, ஆட்சியாளர்களையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திமுக அரசையும் சரி நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இனிமேற்கொண்டு ஒரு சாவு கூட கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே உத்தரவாதம் அளித்தது போல தமிழ்நாட்டில் முழுமையான ஒரு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடந்த 50 ஆண்டு காலமாக இந்தியா முழுவதுக்கும் எடுத்துக்கொண்டால் குஜராத்தில் தான் அதிகமான மரணங்கள் நடந்திருக்கிறது கள்ளச்சாராயத்தினால். அதே போல கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிக சாவு நிகழ்ந்திருக்கிறது. கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழகம் கம்மி என்று பீத்திக் கொள்வதற்கொன்றும் இது ஒரு புரட்சிக்கான சாவெல்லாம் கிடையாது. தமிழக அரசு இன்று வரை எல்லா மாநிலத்தை விட இது ஒரு சிறந்த மாநிலமாக, முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு, இதை ஒரு சார்ஜாப்பாக எடுத்துக்கொண்டு அங்கே இப்படி இங்கே இப்படின்னெல்லாம் பேசிக்காமல் தனது துறையை, தனக்கு கீழ் வைத்திருக்கக்கூடிய துறையை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இங்கே முதல்வருக்கு தான் இருக்கிறது. இதே போல் எதிர்க்கட்சியை சேர்ந்த எடப்பாடி, பாரதிய ஜனதா சேர்ந்த அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் இங்கே வந்து ஒரு அரசை மட்டும் குற்றச்சாட்டக்கூடிய ஒரு செயலில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு தவறானது. 20 ஆண்டுகளுக்கு மேலே கள்ளக்குறிச்சி என்றாலே கள்ளச்சாராயம் என்பது அனைவரும் அறிந்தது தான். இது எல்லா ஆட்சியிலும் மாறி இருந்தாலும், ஏடிஎம்கே ஆட்சியிலும் இதே தான் பொழப்பு, திமுக ஆட்சியிலும் இதே தான். இனி பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஆட்சி வந்தாலும் இதுதான் நடப்பேன். இல்லை பாமக இன்னைக்கு பீத்தி கொண்டிருக்கிற பாமகவும் அங்கே வந்து ஆட்சி செய்தாலும் இதுதான் நிலைமை. ஆக ஒட்டுமொத்த தலைவர்களும் ஒன்றிணைந்து இந்த கள்ளச்சாராயம் விற்பதையும் அதை உடனடியாக தடுத்து நிறுத்திட என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளும் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக இது காவல்துறை மது விலக்கு பிரிவு சரியாக செயல்படுவதில்லை என்பதை இது மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுகிறது. கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டாலே இன்று சிறார்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி மிக ஒவ்வொரு ஏரியாலும் தினமும் இதான் பிரச்சனை. எல்லாம் பார்த்தா ஸ்கூல் பசங்க எப்படி இவங்க கையில் அதெல்லாம் சிக்குதுன்னு தெரியல. ஒரு முறை கலெக்டர் அலுவலகத்திலே நாங்கள் ஒரு புகார் மனு கொடுத்துருந்தோம், கண்காணித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு. நிறையா போதை வசதிகள் எல்லா ஏரியாலையும், அது சின்ன பசங்க தான், ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் போகிற பசங்க எப்படி அவங்க கைக்கு போகுதுன்னே தெரில. இதெல்லாம் கண்காணித்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. ஏன்னா வருங்கால சந்ததிகள் இதை விளங்காமல் போயிட்டு இருக்காங்க. இந்த போதை வசதிகளால் எப்படி இதெல்லாம் பரவுது என்பதை ஆனால் காவல்துறைக்கு தெரியாமல் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஏரியாவுக்குள்ளே போகுதுன்னா நிச்சயமாக நடக்காது. அதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருங்கால சந்ததிகள் வீணாக போயிடாமல், இந்த பெற்றோர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி போதை வசதிகளால் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் நடந்துருக்குது. இதை இந்த திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இங்கே மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற, இது போன்ற இனிமேல் ஒரு சாவு கூட நிகழ்த்திடாமல் தடுத்து நிறுத்திட
எல்லா காரியங்களையும் செய்திட வேண்டும் என்று கூறி தமிழ்நாடு திராவிடர் கழகம் இந்த சாவு நிகழ்ந்தவர்களுக்கு அஞ்சலியையும் இந்த அரசுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆனால் இந்த விஷயம் என்னன்னா, தோழர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 மக்கள் உயிர் பிரிந்திருக்கிறது. இது காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கத்தினுடைய நெக்லிஜென்ஸ், அவங்களுடைய தவறுகள், அவங்களுடைய வேலையை அவங்க செய்யாதனால் இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் கிட்டே காவல் நிலையம் இருக்கு, வருவாய்த்துறை இருக்கு. அப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. அப்படின்னா இது என்னன்னா ஊழல் சம்மந்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முன்னாடி பேசின தோழர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 வருஷமா இது இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இது அரசாங்கம் பேன் பண்ணியிருக்கு, தடை விதிச்சிருக்கு. ஆனா இது நடந்துட்டு இருக்கு. இது அப்ப நம்ம பார்க்க முடியுது எப்படி ஒரு கரப்ஷன் ஆனா ஒரு சமூகமா இருக்கு, ஒரு சொசைட்டி அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பீகார்ல நடந்திருக்கு, குஜராத்ல நடந்திருக்கு. அங்கேயும் பூர்ண மது வழக்கு இருந்த இடங்கள் தான், அங்கேயும் நடந்திருக்கு. நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். இங்கேயும் இல்ல அப்படியும் இறந்திருக்கிறார்கள். பூர்ண மது வழக்குல இல்லை, அப்படியும் இறந்திருக்காரு. என்னன்னா இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், ஏன் குடிக்கிறார்கள், ஏன் மக்கள் குடிக்கிறார்கள், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், ஏன் இந்த சூழல் உருவாகுது என்று கேட்டால், இந்த முதலாளித்த சமூகம் அவங்களுடைய வாழ்வாதாரம், பெரும்பான்மை மக்களினுடைய வாழ்வாதாரம் ஒரு உயரவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாதாரண மக்கள் அவங்களுக்கு கல்வியா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒன்றுமே நிறைவேற்றாக முடியாத ஒரு அரசுகளாக தான் இங்க இருக்கிறார்கள். திமுக அரசாக இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் இருந்தா கூட அதே சூழல் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு முதலாளித்த அரசு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு துள்ளி கூட இவங்களால உயர்த்த முடியாது. இவங்க அரசை எப்படி தக்க வைக்கிறதுன்னு அப்படிதான் அவங்களுடைய கொள்கைகள் இருக்கும் தவிர மக்களுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வர முடியாது. இதுக்கு எதிராக, இந்த முதலாளித்த அமைப்பு முறைக்கு எதிராக, இந்த சூழல் உருவாக்கி முதலாளித்த அமைப்பு முறைக்கு எதிராக நம்ம போராட வேண்டியது இருக்கு. தோழர் நாம போராட வேண்டியிருக்கு. இந்த போராட்டத்துக்கு பேசுற வாய்ப்பு தோழருக்கு நன்றி.